Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபையாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு டேஸ்டான வெஜ் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நான் குயின் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கங்க. கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் 2 சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ தக்காளி 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இதை 1 நிமிஷம் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, லிட்டு ஷேக் ஆயிருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். குடமிளகா அரை குடமிளகா எடுத்துக்கங்க. கேரட் 1 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதே போல் பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்க, நம்ம காய்கறிக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காய்கறிக்கு தேவையான மசாலா எடுத்துக்கங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. காய்கறியில் காரம் இருக்காது, காரம் பிடிக்காது, அதனால நம்ம இதில் தனியாக சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம காய்கறி வேகிறதுக்கு நூடுல்ஸுக்கு சேர்த்து நான் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். குயின் சாட்டோ பேனில் செய்கிறதுனால தண்ணிக்கு அதிகம் தேவைப்படாதனால நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. பாருங்க, இதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்க, லிட்டு நல்லா ஷேக் ஆயிடுச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. நான் பாக்கெட்டோட வர்ற மேகி மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, நான் மேகி 3 பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி எடுத்திருக்கேன் நான். இது போல் அந்த வெஜிடபிள்ஸோட மசாலாவோட நம்ம மேகி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி இருந்தாலே நம்ம குயின் சாட்டோ பேனில் வெந்துடும். அதனோட ஈரப்பதத்திலே வெந்துடும். அதனால் நான் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வேக வரைக்கும் விட்டுருங்க. பாருங்க, இப்போ லிட்டு ஷேக் ஆயிருச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நூடுல்ஸ் கரெக்டான பாகத்தில் வந்துருச்சு. பாருங்க, நல்லா கலந்து கொடுங்க. பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. நல்லா தண்ணி அதிகம் இல்லாமல் கரெக்டான பாகத்தில் வெந்துருச்சு நூடுல்ஸு. இப்போ நம்ம மல்லி இலை சேர்த்துக்குங்க. மல்லி இலை லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அதனோட ஃப்ளேவரில் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மல்லி இலை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம காய்கறிகள் நிறையா சேர்த்துருக்கோம். பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு, இந்த மாதிரி நிறைய நம்ம காய்கறிகள் சேர்த்துருக்கோம். குடமிளகா சேர்த்துருக்கோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி மேகி செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.